ஹாய். இந்த வீடியோல மேக்ஸ் மாடியூல்ஸ் L1, L2, L3 3 லெவலுக்கும் S4 எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். S3யும் S4ம் நீங்க சேர்த்து வச்சு கூட முடிக்கலாம். எப்படின்னா, உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்பர் நல்லாவே தெரியும். அந்த லெவலுக்கான நம்பர்ஸ் என்னவோ அது நல்லாவே தெரியும் அப்படின்னு நீங்க அஹ், உறுதியா இருக்க பட்சத்துல நீங்க S3, S4 ரெண்டையும் சேர்த்து வச்சு முடிச்சிடலாம். அஹ், இல்ல அவங்களுக்கு நம்பர் தடுமாற்றமா இருக்காங்க அப்படின்னா S3 தனியா S4 தனியாவும் வைங்க. ஆம், ஒருவேளை அவங்களால ஒரு நாள்ல அந்த நம்பர்ஸை வந்து கிராஸ் பண்ணிக்க முடியல, ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, அவங்களால முடியல அப்படின்ற பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதை போல்ல வச்சு அவங்களுக்கு அந்த நம்பர்லாம் ப்ராக்டிஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க அஹ், அஹ், அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இதை கொடுத்து ஆக்டிவிட்டியை கொடுத்து முடிக்க வைக்கலாம். அவங்க இந்த எல்லா மாடியூல்ஸும் முடிக்க முடியலனா கூட பரவாயில்ல, அவங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கான்ற பட்சத்துல இந்த மாதிரி பேசிக்ஸ்க்கு எல்லாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்லோவா கூட போகலாம், தப்பு கிடையாது. ஸோ நீங்க முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க ஆன்சர் இருக்கும், இங்க கொஸ்டின் இருக்குமா. ஸோ அவங்க ஈஸியா அதை பார்த்து இங்க எழுதிடலாம். ஸோ ரெண்டும் ஒரே சேம் சைட் பை சைட்ல வரும்போது ஒரு பேப்பர் வச்சு எழுத சொல்லுங்க, பின்னாடி திருப்பி பார்த்து எழுதக்கூடாது அப்படின்னு என்கரேஜ் பண்ணுங்க. பார்த்து எழுதவே கூடாது. அதை ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல பெருசா சொல்றதுக்கு இந்த 3 லெவல்லையுமே எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நம்பர்ஸ் தான். அவங்கள வந்து ஒரு ஒரு முறைக்கு 2 முறை எல்லா மாணவர்களும் சேர்ந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் படிக்க சொல்லுங்க. தமிழ்ல ஒரு முறை, இங்கிலீஷ்ல ஒரு முறை, ஒரு முறையோ 2 முறையோ நல்லா கோரஸா படிக்க சொல்லுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நன்றி.